என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நியூ பேசும் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கொடுக்க நினைக்கின்ற மனமும் அள்ளி கொடுக்கின்ற கரங்களும் எப்போதும் உயர்ந்தவை, நீண்டவை. அப்படி பார்த்தால் யாருக்கெல்லாம் எங்கெல்லாமோ சென்று அள்ளி கொடுத்த கரங்கள் எம்ஜிஆரின் கரங்கள். அந்த கரங்கள் நீண்ட கரங்கள். அது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுத்தது என்கின்ற கணக்கை சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்த கரங்கள் அவை. அதே போல புரட்சி தலைவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஏழ்மையான நிலையில் இருந்த காலத்திலும் உதவினார், கொடுத்தார். அப்போதும் கூட ஓரளவு வருமானம் குறைந்த காலத்திலும் கூட, அவர் நடிகராக இருந்த காலத்திலும் கூட, தன்னால் கொடுக்க பணம் இல்லாத போது தன்னுடைய கலையை பயன்படுத்தி அதில் வருகின்ற வருமானத்தை கொண்டு ஈட்டி உதவினார். அப்படி அவர் உதவிய அரிய ஒரு சம்பவம் தான் இங்கு சொல்ல இருக்கின்றேன். அதாவது சுமார் 63 ஆண்டுகளுக்கு முன்பு 1961 ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமம் மம்சாபுரம் என்கின்ற அந்த கிராமம், இன்றைக்கு அது பெரிய நகரமாக மாறியிருக்கலாம், பெரிய ஊராக மாறியிருக்கலாம். அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் ஆசைப்பட்டனர். அதற்காக அவர்கள் முயற்சி செய்து அவர்களால் இயலவில்லை. எல்லோருமே அன்றாடங்காசிகள், ஏழைகள், ஓரளவு கொஞ்சம்தான் நடுத்தர மக்கள். அப்போது அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், பள்ளிக்கூட நிதி திரட்டுவதற்கு ஒரு நாடகம் போட்டு தர முடியுமா என்று எம்ஜிஆரிடம் கேட்டுக்கொண்டார்கள். நாடகம் தானே, ஒரு நல்ல காரியத்துக்கு தானே, உடனே செய்கிறேன் என்று உடனே சம்மதித்தார். அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட அந்த தேதியில் தன்னுடைய நாடக குழுவுடன் சென்று அங்கு நாடகம் போட்டார். அதாவது அது ஒரு சின்ன கிராமம். சுற்றிலும் அன்றைக்கு 1961 இருந்த மக்கள் தொகை, அது சுற்றி இருக்கிற கிராமங்களும் சின்ன சின்ன கிராமங்கள் தான். என்ன அந்த கிராமத்தில் இந்த நாடகம் போடுவதன் மூலம் அப்படி என்ன அதிகம் வந்துட போகுது, ஒரு 2000-3000 ரூபாய் வசூலாகும் என்றுதான் அந்த ஊர் மக்கள், இந்த பெரியவர்கள் நினைத்தார்கள். எம்ஜிஆர் நடிக்கிறார், எம்ஜிஆர் வந்து அந்த நாடகம் நடத்துகிறார், எம்ஜிஆர் நடிக்கிறார் என்று சொன்னால் ஒரு 5000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக வசூலாகும் போட்டிருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதே போல புரட்சி தலைவர் அங்கு சென்று சுமை தாங்கி என்ற நாடகத்தை நடத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தங்கள் கிராமத்தில் வந்து நாடகம் நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டதும் மக்கள் திலகம் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும், அவருடைய நடிப்பை நேரடியாக பார்க்கின்றோம் என்கின்றார் அந்த ஆர்வத்தோடும் சுத்துப்பட்டில் இருக்கிற பல கிராமங்களில் இருந்து மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்து குவிந்து விட்டார்கள். அதாவது அந்த ஊர் பெரியவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த நாடகத்தை நடத்துவதன் மூலமாக ஒரு 5000 ரூபாய் வசூலாகும் என்று நினைத்தார்கள் அல்லவா? அங்கு நடந்ததே வேறு. அதாவது 32,000 ரூபாய் வசூலானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்திய அந்த நாடகத்திற்கு 32,000 ரூபாய் வசூலானது. சுமார் 63 ஆண்டுகளுக்கு முன்பு 1961 32,000 என்பது இன்றைக்கு 1 கோடிக்கு சமம். எப்படி என்றீர்களா? அன்றைக்கு ஒரு சவரன் தங்கம் 60 ரூபாய் தான். அந்த கணக்கில் நீங்கள் போட்டு பார்த்தீர்கள். ஆனால் இது 1 கோடி ரூபாய்க்கு சமம். அந்த ஊர் மக்களும் பெரியவர்களும் பெரும்பாலும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எம்ஜிஆர் வந்தால் நமக்கு கூட்டம் குமியும், வசூலாகும். ஆனால் 32,000 ரூபாய் வசூலாகுமா? ஆகும் என்று அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதாங்க எம்ஜிஆர், அதுதாங்க எம்ஜிஆருடைய ராசி என்று அந்த மக்கள் சந்தோஷத்துடன் சொல்லிக்கொண்ட, மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டார்கள். ஊர் பெரியவர்கள் அந்த சந்தோஷத்தோடு வந்து 32,000 ரூபாய் வசூலானது ரொம்ப சந்தோஷங்க, நீங்க வந்ததால தான் இந்த இவ்வளவு வசூலானது, எல்லாம் உங்க முகராசி அப்படி என்று சொல்லி அவருடைய சந்தோஷத்தோடு நன்றி சொன்னதோடு, நீங்க வந்து பணம் வாங்க மாட்டீங்க, ஆனா ஒரு நாடக குழு, உங்களுக்காக நாடக குழுவில் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நாடக குழுவில் நடித்தவங்க, நாடகத்தில் நடித்தவங்க, அந்த வேலை பார்த்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் கொடுத்தாகணும் இல்லையா? எவ்வளவு ஊதியம் தரட்டும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த நாடகத்தில் நடித்தவங்களுக்காக ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்றார் எம்ஜிஆர். அதே போல அவர்கள் 27,000 ரூபாய் வைத்துக்கொண்டு, இந்த பள்ளி வளர்ச்சி நிதிக்காக வைத்துக்கொண்டு 5000 ரூபாய் சந்தோஷத்தோடு எம்ஜிஆரிடம் கொடுக்க, அந்த 5000 ரூபாயை வாங்கி தன்னுடைய அண்ணனிடம் கொடுத்து
நாடகத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் கொடுத்துவிட சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். அள்ளி கொடுக்கின்ற அந்த கரம், அதுதான் அங்கும் நிகழ்ந்தது. அந்த பள்ளிக்கு, அந்த ஊரில் பள்ளி தொடங்குவதற்கு புரட்சி தலைவர் ஒரு காரணமாக இருந்தார். அவரால் அங்கு அந்த பள்ளி கட்டுவதற்கு 32,000 ரூபாய் வசூலானது. பள்ளிக்கு மட்டும் 27,000 ரூபாய் பள்ளிக்கு மட்டும் வளர்ச்சி நிதியாக சென்றது. 5,000 ரூபாய் அவருடைய நாடக குழுவில் நடித்தவர்களுக்கு சென்றது. ஏனென்றால் அவரை நம்பிதான் அந்த நாடக குழுவில் நடிக்க வந்தவர்கள். அவர்கள் அன்னாடங்காசிகள் அல்லவா, அதனால்தான் அந்த பணத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து விட்டு புரட்சி தலைவர் அந்த ஊருக்கு அந்த ஊரில் பள்ளி உருவாவதற்கு பெரும் காரணமாக இருந்தார். இப்படி ஒரு அரிய சம்பவம் நடந்ததை அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இந்த தகவல் எனக்கு கிடைத்தது. நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அதுதான் புரட்சி தலைவரின் அன்பு மனம், அள்ளி கொடுக்கும் மனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.